கச்சத்தீவில் இந்திய இலங்கை மீனவர்கள் பங்கேற்ற புனித அந்தோணியார் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கச்சத்தீவு அந்தோணியார் தேவாலய விழாவின் தொடக்கமாக யாழ் நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் கொடியை ஏற்றி வைத்தார். சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம், ராமேஸ்வரம் மேற்கோடு பங்குத்தந்தை அசோக் வினோ, யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், யாழ்ப்பாணம் குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இரு நாட்டு மக்களும் சேர்ந்து சுமந்து வரும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. புனித அந்தோணியாரின் சொரூபம் வைக்கப்பட்ட தேர் ஆலயத்தை வலம் வந்தது. இந்த நிகழ்வுகளில் இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து வந்திருந்த பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் என சுமார் 7000 பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பலி நிகழ்ச்சியில் மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக அந்தோணியார் ஆலயம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் புயல் போன்ற பேராபத்து காலங்களில் காப்பாற்றவும் பெருமளவு மீன் கிடைக்கவும் அந்தோணியார் ஆலயத்தில் வழிபடுவது வழக்கம். 1913ஆம் ஆண்டு ஒரு சிறிய குடிசையில் அமைக்கப்பட்ட புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்கள் தவக்காலம் கடைபிடிக்கும் காலத்தில் விழா நடைபெறுகிறது.